தற்போது அதிமுக இபிஎஸ் ஓபிஎஸ் என்கிற இரட்டை தலைமையுடன் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. ஆனால் இதை தடுத்து கட்சியை துண்டாடிவிட வேண்டும் என்கிற நோக்கத்தில் சில ஆடியோக்களை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டு வருகிறார் சசிகலா. இதற்கு ஓரிரு அதிமுகவினரும் உடந்தையாக இருந்ததால் அவர்களை கட்சியிலிருந்து அதிரடியாக நீக்கினார்கள். இப்படியான நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அதிமுகவின் மாவட்ட வாரியாக உள்ள நிர்வாகிகள் சசிகலாவுடன் யாரும் எவ்வித தொடர்பிலும் இருக்க மாட்டோம் என்று உறுதிமொழி எடுத்து தீர்மானம் நிறைவேற்றினார்கள். அதையடுத்து எந்த காலத்திலும் சசிகலாவுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டோம் என்றும் அனைத்து அதிமுகவினரும் கையெழுத்து போட்டுக் கொடுத்துள்ளார்கள். அந்த அளவுக்கு தற்போது அதிமுகவில் சசிகலாவுக்கு எதிராக ஒரு முக்கியமான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதோடு நில்லாமல் கட்சியில் இருக்கும் யாராவது தொடர்ந்து சசிகலாவுடன் தொடர்பில் இருந்தால் அவர்கள் உடனடியாக நீக்கப்படுவார்கள் என்றும் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இதையடுத்து அதிமுக சார்பில் வெளியிடப்பட்டுள்ள ஒரு செய்தியில், ஆடின காலும் பாடின வாயும் சும்மா இருக்காது என்று சொல்வார்கள். அதற்கேற்ப மீண்டும் இந்த இயக்கத்தை எப்படியாவது அபகரித்து கொள்ளையடிக்கலாம் என்று திட்டம் போட்டு வருகிறார் சசிகலா. ஆனால் அவரது குடும்பத்திற்கும் இந்த கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது தெளிவாகிவிட்டது. அப்படி இருக்க தினந்தோறும் தொலைபேசியில் பேசி ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டு வேஷம் போட்டு வருகிறார் சசிகலா. எப்படியாவது அதிமுக தொண்டர்களை ஏமாற்றி இந்த கட்சியை கைப்பற்றி மீண்டும் தமிழகத்தில் கொள்ளையடிக்க தொடங்கலாம் என்கிற கனவுடன் சசிகலா இதுபோன்ற வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். முன்பு அம்மா ஜெயலலிதா அவர்களின் ஆட்சி காலத்தில் அவரது தோழி என்கிற முறையில் அவருக்கு தெரியாமல் தமிழ்நாட்டில் உள்ள பல ஊர்களில் பல சொத்துக்களை கொள்ளையடித்தது சசிகலா தான். இவரால் தான் அம்மா ஜெயலலிதாவுக்கும் அவப்பெயர் ஏற்பட்டது. இவரால் தான் முன்பு ஜெயலலிதா அவர்கள் வீண்பழி சுமத்தப்பட்டு சிறைக்கு சென்று திரும்பினார். அப்படி அவருக்கு செய்த பாவம்தான் சசிகலாவை 4 ஆண்டுகளுக்கு சிறை செல்ல வைத்துள்ளது. அதனால் அம்மா ஜெயலலிதாவுக்கும் அதிமுக கட்சிக்கும் அவப்பெயரை வாங்கி தந்த சசிகலாவுக்கு மீண்டும் கட்சிக்குள் தனது குடும்பத்தாருடன் சேர்ந்து கொள்ளையடிக்க வேண்டும் என்கிற ஆர்வம் அளவுக்கு அதிகமாகி உள்ளது. அதனால் எப்படியாவது கட்சிக்குள் வந்துவிட வேண்டும் என்று துடியாய் துடித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் நாம் எல்லாம் சேர்ந்து கட்சியை காப்பாற்ற வேண்டும். இதுபோன்ற கொள்ளைக்காரர்கள் கையில் கட்சி சிக்கினால் சின்ன பின்னமாகிவிடும். ஊழல் வழக்கில் சிறைக்கு சென்று வந்த ஒருவர் அதிமுகவில் இருக்கிறார் என்று தமிழக மக்கள் அதிமுகவை நிராகரித்து விடுவார்கள். எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்திலிருந்து மக்களுக்கான கட்சியாக செயல்பட்டு வரும் அதிமுகவை சசிகலா போன்ற ஊழல் சாம்ராஜ்யத்தின் ராணிகளின் கையில் சிக்காமல் நாம் தான் கட்டி காக்க வேண்டும் என்றும் அதிமுக சார்பில் ஒரு அதிரடி அறிக்கை தொண்டர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இப்படி ஒரு அதிரடி தீர்மானம் தமிழகம் முழுக்க அதிமுக சார்பில் நிறைவேற்றப்பட்டதை அடுத்து இனிமேல் சசிகலாவினால் அதிமுகவிலிருந்து ஒரு தொண்டரை கூட இழுக்க முடியாது என்கிற சூழல் உருவாகியுள்ளது. ஆனபோதிலும் கட்சியில் யாரும் தன்னை சேர்த்து கொள்ளாத பட்சத்தில் முடிந்தவரை அவர்களுக்கு ஏதாவது சேதாரத்தை ஏற்படுத்திவிட வேண்டும் என்கிற நோக்கத்தில் இப்படி திட்டமிட்டு சசிகலா தொடர்ந்து ஆடியோ வெளியிட்டு வருவதாக சில அதிமுகவினர் அவர் மீது கடுமையாக குற்றம் சாட்டுகிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, தமிழகத்தில் கடந்த 10 ஆண்டுகளாக அதிமுக ஆட்சி நடைபெற்று வந்த நிலையில் 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வந்துள்ளது. பொதுவாகவே புதிய கட்சி ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் முந்தைய ஆட்சியில் முக்கிய பொறுப்புகளில் இருந்த பல அரசு அதிகாரிகள் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்படுவார்கள். காரணம், முந்தைய ஆட்சிக்கு விசுவாசமாக இருந்தவர்கள் தங்களுக்கு எதிராக செயல்படுவார்கள் என்கிற அச்சத்தில் அவர்களை வேறு பகுதிக்கு மாற்றிவிட்டு தங்களது ஆதரவாளர்களை நியமிப்பார்கள். அப்படித்தான் திமுக ஆட்சிக்கு வந்ததும் பல முக்கிய அதிகாரிகளை மாற்றினார்கள். அதேபோல் மாவட்ட ஆட்சியர்களையும் மாற்றினார்கள். ஆனபோதிலும் தமிழகத்தில் ஆட்சியை பிடித்த திமுக இன்னும் அதிமுக வகுத்த பாதையிலேயே வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது என்று ஜார்ஜ் கோட்டையிலிருந்து ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. அதாவது செய்தி மக்கள் தொடர்பு துறையில் உள்ள பெரும்பாலான அலுவலகர்கள் திமுக அல்லது அதிமுகவின் ஆதரவாளர்களாகத்தான் இருப்பார்கள். இந்த துறை நிறுவப்பட்டது இயக்க ஆதரவாளர்களை நேரடியாக அரசு பணிக்கு எடுத்துக்கொள்வதற்காகத்தான். இந்த துறையில் கட்சி சார்பற்ற அதிகாரிகளை விரல் விட்டு எண்ணிவிடலாம். இருப்பினும் இந்த துறையில் ஆட்சி மாறும்போது அவர்களுக்கு ஏற்ப அதிகாரிகளும் மாறுவார்கள். முக்கியமாக மாவட்ட செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் வரையில் மாற்றங்கள் இருக்கும். இருப்பினும் இந்த துறை முழுவதும் ஆட்சி மாறியும் கட்சி மாறவில்லை. முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆதரவாளர்களாக செயல்பட்டவர்களே இப்போது வரை செய்தி மக்கள் தொடர்பு துறையில் சிறப்பு பணி அலுவலகர்களாக இருந்து வருகிறார்களாம். முக்கியமாக சில அதிமுகவின் ஆதரவாளர்களை நம்முடைய ஆட்சி வரட்டும், அவர்களை தண்ணி இல்லாத காட்டுக்கு அனுப்பிவிடலாம் என்று ஏற்கனவே மு.க. ஸ்டாலின் எச்சரித்திருந்தார். ஆனபோதிலும் இப்போது வரை அவரால் யாரையும் இடமாற்றம் செய்ய முடியவில்லையாம்.
அந்த வகையில் இப்போது வரை செய்தி மக்கள் தொடர்பு துறை என்பது அதிமுகவின் கட்டுப்பாட்டில் தான் இருந்து வருகிறதாம். இதன் காரணமாக தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஜார்ஜ் கோட்டையில் உள்ள செய்தி மக்கள் துறை இன்னமும் அதிமுகவின் கட்டுப்பாட்டிலேயே இருந்து கொண்டிருக்கிறது என்று திமுகவின் ஆதரவாளர்கள் குமரி கொண்டிருக்கிறார்களாம். இந்த நிலையில் சில திமுகவின் ஆதரவாளர்கள் அதிமுக ஆட்சியில் தான் 10 ஆண்டுகளாக நாமெல்லாம் வனவாசம் போல் அலைந்து திரிந்தோம், ஆனால் இப்போது ஆட்சி மாறியும் அதிமுகவினரை செய்தி மக்கள் துறையில் நீடித்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களின் கட்டுப்பாட்டிலேயே அந்த துறை செயல்பட்டு வருகிறது என்று மு.க. ஸ்டாலினிடத்தில் புலம்பி வருகிறாராம். இதற்கு இன்னொரு காரணம் இருக்கிறதாம். அதிமுக ஆட்சியில் கோலோச்சிய அதிகாரிகளுடன் தான் திமுகவின் சில அமைச்சர்களும் நட்பு வளர்ப்பதோடு ஆலோசனைகளையும் நடத்தி வருகிறார்களாம். காரணம் ஊர் பாசம், சொந்த சமுதாய பாசம் என்றும் கூறப்படுகிறது. அந்த வகையில் கலைஞர் கருணாநிதியின் பிறந்த நாளில் அவரது நினைவிடத்திற்கு அஞ்சலி செலுத்துவதற்கு கூட அதிமுக ஆதரவு அதிகாரிகளுடன் தான் செல்லும் நிலை மு.க. ஸ்டாலினுக்கு ஏற்பட்டதாம். அந்த அளவுக்கு திமுக ஆட்சிக்கு வந்ததும் அதிமுக ஆதரவாளர்கள் என்று அறியப்பட்டவர்களை அவசரகதியில் இடமாற்றம் செய்த மு.க. ஸ்டாலினால் செய்தி மக்கள் தொடர்பு துறையில் மட்டும் அதிமுகவின் ஆதரவாளர்களை இப்போது வரை இடமாற்றம் செய்ய முடியவில்லையாம். அந்த அளவுக்கு மிக முக்கியமான பணிகளை செய்ய வேண்டிய இந்த துறையில் இன்னமும் அதிமுக கொடி பறக்கிறது என்று திமுகவின் ஆதரவாளர்கள் தொடர்ந்து மு.க. ஸ்டாலினிடத்தில் புலம்பிக் கொண்டிருந்தார்கள். இருப்பினும் இந்த துறையில் மட்டும் அதிரடி மாற்றம் செய்ய முடியாமல் இப்போது வரை மு.க. ஸ்டாலின் தடுமாறிக் கொண்டு வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.